நம்ம அப்போ அப்படிப்பட்ட வேலைகள் தெரிஞ்ச ஒரு 2 பேர் என்று சொன்னாலும் எங்களுக்கு அவசரமாக தேவைப்படுது. அது அவங்களோட கையால் உடுப்பு வெட்டி தைக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஸ்டிச் பண்ண உடனே அது எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உடனே இந்த இருக்குது. இது ஒரு ஸ்கர்ட். உள்ள லைனிங் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். முன்னுக்கு கட் பண்ணியாச்சு. இது பேக் சைடு இப்போ கட் பண்ண போகிறேன். சின்னாக்களுக்குரிய லெஹங்கா தச்சு கொடுத்தாச்சு. இது கொஞ்சம் பெரிய ஆளுக்குரியது. ஏலவெல் அப்படி படிக்கிற பிள்ளைக்குரிய லெஹங்கா தான் இப்போ ஸ்டிச் பண்ணி கொண்டிருக்கேன். ஹாய் வியூவர்ஸ், புதியொரு காணொளியில் சந்திக்கம். இன்றைய நாள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், டெய்லரிங் கடையில் நடந்து கொண்டிருக்கிற வேலைகளும் தான். அதோடு இப்போ இங்கே வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி நானும் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் தையலுக்குரிய ஆட்கள் கால் பண்ணுறீங்க தான். இருந்தாலும் தையல்ன்றது உடுப்பு தைக்கிற விஷயம் மட்டுமில்லை. அதாவது மிஷினில் இருந்துட்டு சொல்லப்போனால் ஒரு காமன் ஃபேக்ட்ரி. இப்போ கார்மெண்டில் மெஷினரிஸ் துணிகளை கட் பண்ணி தரும். நம்ம அதை ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ அதுதான் கார்மெண்டில் இருக்கிற மெத்தட். இப்போ இங்கே நம்ம ஒரு சாதாரணமான ஒரு டெய்லரிங் ஷாப்பில் வேலையக்கூடிய ஆட்களுக்கு தையல்னுக்குள்ளே அவங்களுக்கு உடுப்பு கட் பண்ணி தெரியணும், அதை தைக்கிறதும் தெரியணும். ஏன்னு சொன்னால் அவங்க கட் பண்ணி தைச்சாதான் அவங்களுக்குரிய சேலரி ஓகேயாக இருக்கும். அதோடு கட் பண்ண தெரியாதவங்களுக்கு அந்த மெத்தட்டுகள் சரியாக தெரியாமலும் இருக்கும். எப்படி இதை தைக்கிறது அப்படின்னு சொல்லியும் தெரியாமல் இருக்கும். அப்போ எங்களுக்கு தேவையானவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், தையல்ன்றது வெட்டுறது, அடுத்தது தைக்கிறது, ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லணும் நம்ம. அப்போ அப்படிப்பட்ட வேலைகள் தெரிஞ்ச ஒரு 2 பேர்ன்னு சொன்னாலும் எங்களுக்கு அவசரமாக தேவைப்படுது. அது அவங்களோட கையால் உடுப்பு வெட்டி தைக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இதில் சாதாரணமாக பார்க்க போனால் இப்போ வெட்டி தைச்சி கொடுத்தவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை நம்மளுக்கு உரிய சேலரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். நீங்கள் இப்போ எங்களோட ஷாப்பில் வேலை செய்கிற அக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களும் கதைச்சிருப்பாங்க எந்தளவுக்கு அவங்கள நாங்களும் அவங்களோட மனசு கோணாமல் சம்பளம் கொடுக்கோம். அதோடு லஞ்ச் எல்லாம் எங்களோடையே நாங்கள் கவர் பண்ணி கொள்கிறோம். என்னென்னு சொன்னால் எந்த வகையிலையும் அவங்கள அது பாதிக்கக்கூடாது. நம்மளுக்கு இங்கே வாரதில் நம்மளுக்கு மிச்சம் வருது இல்லைன்ற ஒரு எண்ணம் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் எல்லாத்தையும் நாங்களே பார்த்து கொண்டு வரோம். அப்போ இங்கே வார பிள்ளைகள் எப்படின்னு சொன்னால், இப்போ அவங்களுக்கு மாதாந்தம் அவங்க நல்லபடியாக உடுப்பு வெட்டி ஒரு நாளைக்கு உண்மையில் ஒர்க் பண்ணால் ஒரு சட்டைகள், சாதாரணமான சட்டைகள் தைக்கிறேன்னு சொன்னால் 5 சட்டைகள் இங்கேருந்து தைக்கலாம். அப்படி செய்யக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் இப்போ அவங்களுக்கு சம்பளம் எப்படி வரும்னு சொன்னால் 40 தொடக்கம் 45,000 ரூபாய்க்குள்ளே வரும். அது அவங்க தைக்கிறதுல இருந்து நாங்கள் ஒரு பெர்சன்டேஜ் போட்டு தான் அது கொடுப்போம். அது அவங்களுக்கு அந்தளவுக்கு ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு குறைந்தளவு சம்பளம் யோசிக்க தேவையில்லை. அவங்க தைக்கிறத பொறுத்து அவங்களுக்கு 40 தொடக்கம் 45,000 ரூபாய் வரை ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதோடு அவங்களுக்கு போகிற செலவு மட்டும்தான் அவங்களுக்கு அதில் இருக்கும். ஏன்னு சொன்னால் இங்கே லஞ்ச் டைம் அந்த டைமில் சாப்பாடு எல்லாம் நாங்களே பார்த்துக்கொள்கிறோம். அப்போ அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் உண்மையில் எல்லாத்துக்குமே வேலை. அப்போ அதால் நாங்களே அந்த விஷயத்தை பார்த்துக்கொள்கிறோம். அப்போ அப்படியான பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு 2 வேலையும், அதாவது தையலும் தெரிஞ்சிருக்கணும், அதோட கட் பண்ணுறதும் தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கும் உதவியாக இருக்கும். உங்களுக்கும் நல்லபடியாக
ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாட்டியும் அதை நான் சொல்லி தரத்துக்கு ரெடியாக இருக்கேன். அதோட உங்களுக்குமே வந்து சம்பளம் அந்த விஷயங்கள்லாம் 2மே தெரிஞ்சிருக்கக்குள்ள ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி இருக்கிறவங்க இருந்தால் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க மறக்காமல். அப்படி இல்லை நேர்லேயும் இங்கே மணல் ரோட்டில் தான் இருக்குது, களுவாஞ்சிக்குடி மணல் ரோட் வெட்டிக்கலோ. அப்போ அந்த இடத்துல தான் எங்களோட கடை இருக்குது. அப்போ நீங்கள் நேரடியாகவும் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். சரி, இப்போ அந்த விஷயம் இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு சாரி கட்டிங் ஒரு விஷயந்தான் வந்து நான் இப்போ செஞ்சு கொண்டு இருக்கேன். இன்றைக்கு வந்து அவசரமாக கொடுக்கணும் இது. அந்த வேலையை வந்து சாரி ப்ளவுஸ் கட் பண்ணுறது இனி தைக்கிறதெல்லாம் வந்து இப்போதைக்கு நான் தான் பார்த்து கொண்டு இருக்கேன். இப்போ அதால் தான் எனக்கு அவசரமாக ஆட்கள் தேவைப்படுது. அப்படி தெரிஞ்ச பிள்ளைகள் இருந்தாலும் வரலாம். இப்போ வந்து ஒரு சாரி ப்ளவுஸ் கட்டிங் தான் இந்த கட் பண்ணி கொண்டு இருக்கேன். அவசரமாக இன்றைக்கி தைச்சி கொடுக்கணும். ஃப்ரண்ட் முன்னுக்கு வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து பேக் சைடு இப்போ கட் பண்ண போகிறேன். ஹலோ, சொல்லுங்கக்கா. ஆமாம் இன்றைக்கு தானே வேணும் என்ன? ஈவினிங் டைம் தான் சரி வரும். இனி தான் கட் பண்ணணும் நான். சரி, ஓகே, நான் பார்க்கறேன். நான் அதுக்கு முதல்ல உங்களுக்கு கால் பண்ணுறேனியா? சரியா, ஓகே. எல்லாம் வந்து ஓடசுகுரிய ஃபோன் தான் வந்து கொண்டு இருக்குது. எல்லாருக்கும் நாளைக்கு அவசரமாக தேவைப்படுது ட்ரெஸ். சரி, இன்னும் வந்து நிறைய உடுப்புகள் கட் பண்ணி தைக்க வேண்டிய வேலைகள் இருக்குது. இன்றைக்கு அவசரமான வேலைகள். இப்போ இனி வார ஆர்டர்களை கொஞ்சம் நான் இப்போ குறைச்சி கொண்டு தான் வாரேன் எடுக்கிற வீதத்தை. என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு ஆள் இல்லாமல் நம்ம வந்து செய்கிறன்றது ரொம்பவே கஷ்டம். அவங்க இருந்தும் அவங்க வந்து சட்டைகள் அது இது தைக்கிறதுக்கு தான் அவங்க ஓகேயாக இருக்காங்க. இப்போ இந்த வேலைகள் வரக்குள்ளே இதை வந்து ஃபுல்லாகவே நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எனக்கும் வந்து உடல் வந்து ஒத்துழைப்பு தந்தால் நானும் செய்வேன். நான் அந்தளவுக்கு வந்து இயலாமல் இருக்கின்ற காரணத்துக்காக இப்போ கொஞ்சம் வந்து இந்த ஓடஸ்களை, அதாவது சாரி ப்ளவுஸ், மற்றது வந்து கொஞ்சம் டிசைனிங்கான ட்ரெஸ்ஸுகள் இப்போ அதெல்லாம் வந்து நான் தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ அந்த இதுகளை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன். அந்த ஆள் கிடைக்கும் வரைக்கும், இந்த ஒழுங்காக செய்யக்கூடிய பிள்ளைகள் கிடைச்சா தொடர்ந்து வந்து அந்த வேலைகளை நாங்கள் செஞ்சு கொண்டு வருவோம். இப்போ இப்போதைக்கு வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க அப்படியானவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். எங்களோட நம்பரை வந்து நாங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கோம், யூடியூப்லேயும் இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக வந்து வேறு ட்ரெஸ் எல்லாம் தைச்சிட்டு அதையும் வந்து இந்த காணொலியில் பார்த்துக்கொள்ளலாம். சரி, அவசரமான வேலைகள் தான் இப்போ பார்த்து கொண்டு இருக்கோம். லெஹங்கா வந்து இன்றைக்கு 2-3 ஸ்டிச் பண்ணியிருக்கு. ஃபைனலாக வந்து இந்த லெஹங்கா தான் இப்போ தைச்சி கொண்டு இருக்கேன். இந்த ஓரளவு முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டுது. கடையும் இனி க்ளோஸ் பண்ணுற டைம் வந்து டைமும் வந்துட்டு இப்போ இந்த வேலையை வந்து முடிச்சுட்டு ஒரேடியாக க்ளோஸ் பண்ணலாம்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் நான். சின்னாக்களுக்குரிய லெஹங்கா தைச்சி கொடுத்தாச்சு. இது வந்து கொஞ்சம் பெரிய ஆளுக்குரியது.
ஏலெவல் அப்படி படிக்கிற பிள்ளைக்குரிய லெஹங்கா தான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டிருக்கேன். இது வந்து சாரி இந்த கலர், ப்ளவுஸ் வந்து இந்த அரிக்கி ப்ளவுஸ் பீஸ் டார்க் ப்ளூ கலர், அதுக்குரியது தான் தைச்சு கொண்டு இருக்கேன். இந்த இருக்குது இப்போ வந்து ஸ்டிச் பண்ண லெஹங்கா பெரிய ஸ்கர்ட். சரி, இதொண்டு. அடுத்தது இப்போண்டு ஸ்டிச் பண்ண உடனே அது வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உடனே வந்து இந்த இருக்குது, இது ஒரு ஸ்கர்ட். உள்ள வந்து லைனிங் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்த இதுக்குரிய ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ப்ளவுஸ் இன்னும் முடிக்கல. இதுக்கு வந்து சிம்பிளான ஒரு சாரி ப்ளவுஸ். இருக்குது, இதுவும் வந்து முடிச்சாச்சு. இதில் ப்ளவுஸை முடித்தா இந்த வேலை வந்து முடியுது இன்றைக்கு. நாளைக்கு இருக்குது கொஞ்சம் சாரி ப்ளவுஸ். சரி, வந்து நம்ம அடுத்த காணொலியில் நாளைய தினம் சந்திப்போம். இப்போ வந்து நான் இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொள்கிறேன். பாய்.